கேரள காவல் தெய்வம் மதுளை அழகர் மலையை காக்கிறது. எப்படி இது சாத்தியம்? அழகர் கோவில் மலையில் இன்று வரை நடக்கும் இந்த அதிசய காவல் மரபின் பின்னால் இருக்கும் கதை இதோ. வளமிக்க கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்தான். அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான். இந்த கள்ளழகர் அபரஞ்சி தங்கத்தினால் உருவானவர். எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான பெருமாளவர். அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டினான். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். 18 மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர்மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள். 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பசாமியும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றது. அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது. அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்ட 18 மந்திரவாதிகளும் தங்களுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஒரு மந்திர மையை கண்ணில் தடவிக்கொண்டு பிறர் கண்களுக்கு தெரியாமல் கோவிலுக்குள் நுழைந்துவிட்டனர். இரவு நேரங்களில் கருவறைக்குள் புகுந்து இறைவனின் ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணம் கொண்டு அழகரின் சக்தியை குறைக்க கருவறை நோக்கி சென்றனர். இறைவன் கோவில் பட்டரின் கனவில் தோன்றி இந்த சம்பவத்தை தெரிவித்தார். பட்டர் மறுநாள் ஊர் நாட்டார்களை அழைத்து இதை பற்றி கூறினார். அனைவரும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டனர். அதன்படி பட்டர் கருவறைக்குள் பூசைகள் செய்துவிட்டு அதிகமாக ஆவி பறக்கும் சுடுசோற்றை இறைவனுக்கு படைத்துவிட்டு வெளியே வந்து கதவை பூட்டிவிட்டார். சூடு சோற்றிலிருந்து கிளம்பிய ஆவி மந்திரக்காரர்களின் கண்களில் இருந்த மையை கரைத்துவிட்டது. மை கரைந்ததும் பிறர் கண்ணுக்கு அவர்கள் தெரிந்தனர். அப்போது வெளியே மறைந்திருந்த நாட்டார்கள் கதவை திறந்து 18 பேரையும் பிடித்து வெளியே கொண்டு வந்து அனைவரின் தலையையும் வெட்டி கோவில் கோபுர வாசலில் படிக்க ஒருவராக 18 படிகளிலும் 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வத்திற்கு கருணை புரிய இறைவன் கருணை கொண்டார். காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து காடு வீடெல்லாம் முன்னோடியாய் காவல் புரிந்து மக்களை காப்பாய் என இறைவன் கட்டளையிட்டார். காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கையுள்ளது. 18 பேருடன் வந்த தெய்வமாதலால் 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தந்தார். ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலின் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினார். அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அழகர் மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியை பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இங்குள்ள கருப்பண்ணசாமிக்கு உருவம் கிடையாது. கோபுர வாசல் கதவில்தான் அவர் உறைவதாக நம்பிக்கை. எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம், கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூ, மாலை ஆகியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ணசாமிக்கு தனி திருவிழா ஏதுமில்லை. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இக்கதவுகளுக்கு சந்தனம் சார்த்தி வழிபடுகின்றனர். ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கும் 18ஆம் படி கருப்பசாமி கோபுர வாசல் கதவு பிரம்மோற்சவ காலமான ஆடி மாதம் பௌர்ணமி அன்று தேரோட்ட நாளில் திறக்கப்படும் போது அவ்வாசல் வழியாக சக்கரத்தாழ்வார் வந்து செல்கிறார். அழகரின் பல்லக்கு கூட இவ்வழியை பயன்படுத்துவதில்லை. எனவே சக்கரத்தாழ்வாருக்காக மட்டும் ஆண்டுக்கு ஒருமுறை அவ்வாசல் திறக்கப்படுகிறது. சக்கரத்தாழ்வார் மட்டும் அவ்வழியே செல்வதன் காரணம் இயற்கை அல்லாத முறையில் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தோடு கூடிய நம்பிக்கைகளுக்காக அவ்விடத்தில் கருப்பசாமி நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருமாலின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தையும் பகையையும் வென்று அவ்வழியே செல்ல முடியும் என்பதற்காக அவர் மட்டும் அவ்வழியே செல்கிறார்.
கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இன்றும் 18ஆம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகும் அச்சமும் அருளும் ஒரே மலையில் இணைந்திருக்கும் அதிசயம் திருமாலிருஞ்சோலை.